ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், திஸ் இஸ் அவர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா பெங்களூரில் ஒரு ஹிடன் பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ நாங்களே இப்போ தான் அந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அங்கே ரீச் ஆகிட்டாங்க. ஸோ நம்மளும் இப்போ அங்கே போகிறோம். அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு எப்படி ரீச் ஆகணும், அந்த இடத்துக்கு எப்படி வரணுன்றது, எங்கேருந்து எப்படி வரணுன்றதெல்லாம் நான் வந்துட்டு அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாலியா இருக்கு மோகன், நல்லா இருக்கு. எங்க போறீங்க? வாங்க கூட யாராச்சும். உன் ஹைட்டுக்கு உன்னை கவர் பண்றது பெரிய கஷ்டமா இருக்கு. என்ன வேணா பண்ணிடலாம் போல, கவர் பண்ண முடியாது. ஏன்னா பணமரத்துல பாதி இருக்கு, நீங்க தானே அடிக்கடி. இல்ல ஒன்ன கவர் பண்ணேன்னா ஏன் பாதி மூஞ்சி தெரியாது, என்ன நான் கவர் பண்ணேன்னா உன் பாதி மூஞ்சி தெரியாது. ஒன்ன கவர் பண்ண இப்படிதானா கீழே வச்சு வேணா இப்படி கவர் பண்ணலாம். வணக்கம்டா மாப்ளே. போய் எங்கதான் குளிக்க பாருமா, என்னடா இது இவ்வளவு ஓப்பன் ஆகுது? இங்க எப்படா குளிக்கிறது? அதுவும் வரமா இல்ல தட்டி கூட போடலையே. நான் சாப்பிடலான்னு வேற சொன்னேன், இந்த குரங்க வச்சுட்டு. நான் தான் சொல்றேன், அதுக்கு பிஜிலே சாப்பிட்டு வந்திருக்கணும் தம்பி. ஏதோ நான் 10-50 விளாக் பண்ணது மாதிரியும் இவன் டம்மி தான் போல் இருக்கு. கூட்டு போய் சாவடிக்க பாக்குறீங்களாடா? அங்க ஒரு நாய பாரு, திரும்ப அதெல்லாம் வீடியோ எடுக்காதடா. நாங்க போறோம் திருப்பி வந்தா இந்த வீடியோ அப்லோட் ஆகும், இல்லாட்டி அப்லோட் ஆகாது. வாயப்பாரு. சரி வாங்க போ. சும்மா விளையாட்டுக்கு அமேசான் கார்டுன்னு சொன்னா நீ சீரியஸா அமேசான் கார்டு பேசுற? ஏன்னா மனசாட்சியோட பேச. இது சிங்கம் புலி வரும்னு சொல்லல, வலிக்கு விழுந்து தலை அடிபட்டு செத்துறது. சரி ஏக்கே அடிபட்டு செத்துரும். சரி ஐயோடி அது வேற ஏதோ போயிடும். சாரி தம்பி, மயில் வாகனம் அண்ணன் வெளிக்கட்ட இழுத்து மூடுறா. கை கழுவிக்கிட்ட என்னது நான் அடிச்ச நீ அடிச்சு நீ ஒண்ணுக்கு அடிச்ச தண்ணியில நீயே கை கழுவுறச்சு. கருப்பம் பிடிச்சவன நான் அடிச்சது நிலத்துல, தண்ணியில இல்ல. யாரு அங்க அது ஜாயிண்ட் ஆயிருச்சு. நீ நான் தூய்மையான இடத்துல தான் நான் இது பண்ணேன். காவேரி யாரும் எழுந்திருச்சு மறந்து போகுமா? ஐ லவ் மை ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பேருன்னே தெரியல அந்த மரத்துல. அவ்வளவு ஐ லவ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லடா, ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடு. படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு படிக்க கூட தெரியாம படிக்கிறது தற்கொலை இருக்காங்கடா. ஆமா எதுக்கா? அக்காவா இங்க இருக்காங்க? ஒதுக்கு போறமா ஒதுங்கி இருக்காங்க. அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வாங்க போயிடலாம். சாப்பாடுறா. என்னதான் நம்ம எல்லாம் சிங்கிள்ஸா இருந்தாலும் காதல் வர்றப்போ நம்ம வந்து வழி விட்டுருந்தோம். காதலர்களை பிரிச்ச சோகம் நம்மளுக்கு வேணாம். ஏன்னா அந்த கஷ்டம் மோகனுக்கு தெரியும். என்ன மோகன்? டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். மோகன் லவ் ஸ்டோரி சொல்லலாம், கொஞ்சம் போர் அடிக்குது, ஜாலியா இருக்கும். வெளியே தான் மாமா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன். நீங்களா எதுக்கு அதை நினைச்சிட்டு என்ன கொடுமை சரவணது. மெஜஸ்டிக்ல இருந்து வரணும்னால ஆனைக்கல் பஸ் இருக்கும். எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து வர்றது பைத்தியக்காரன். சரி ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு ரீச் ஆகணும். குரங்கு விட மோசமா தவிர
இல்ல இப்போ திரும்புடா. இப்போ முதல்ல இந்த இடத்துக்கு ரீச் ஆகணும்னா ஏதோ போறேன்னானுங்க மாலை நினைச்சு அதுக்கு தகுந்த ஷூ போட்டுனா இங்க யார் சாமி இவன் எங்கிருந்து வந்திருக்கான்? அதெல்லாம் இல்ல ட்ரெக்கிங் சொல்ல விட்றா. சிம்பிளா ஆனைக்கல்ல இருக்கு. ஆனைக்கல் இருக்கு, அதான் மெஜஸ்டிக்ல இருந்தும் பஸ் இருக்கு, எலக்ட்ரானிக் சிட்டில இருந்தும் பஸ் இருக்கு. ஆனைக்கல் ரீச் ஆயிட்டு அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்தோட பேர் என்ன? மடாலியா ஃபால்ஸ்னு போடுங்க. முத்தல்லியா மடாலியா ஃபால்ஸ். This is an unwanted statement irrelevant to the current situation. இதுதான் ஃபைனலா? அங்க இன்னும் தண்ணி இருக்கு. அப்படி அப்ப தண்ணியில போங்க. போலாம். தண்ணி அடிச்சு போறீங்களா? ஏய் பாதை அங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குடா. ஆமா பாதை அந்த பக்கம் இருக்கு. தயவு செஞ்சு தனியாலாம் வரக்கூடாது. தனியா வராதீங்க. தலைவந்தலையில ஒரு ஆகாச வீரன், நான் ஒரு காகச வீரன். இங்கே பா. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? நம்ம பாய்ஸ் எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நம்ம ஐயோ என் ட்ரவுசர்லாம் தெரியுது. அது முதல்ல சொல்ல வேண்டியதுடா. ஓ அப்படி என்னாச்சு? தண்ணி குதிக்கிற சத்தம். அந்த அந்த தண்ணி ஓடுற சத்தம், அது தண்ணி குதிக்கிற சத்தமா? குதிக்குது. எங்க குதிக்குது? அங்க குதிக்குது. வா. ஆமா நீ அங்க ஒண்ணு கடிச்சல, அங்க குதிச்சது. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. இனி பேண்ட் அவுத்துடலாம்டா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஹேண்ட் அவுத்துற போறியா? தப்பா பேசுறாங்க. ஹேண்ட் அவுத்துடலாம். நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. உள்ள வந்து எல்லாருமே வந்து ஷார்ட்ஸ் போட்டு வந்திருக்கோம். கசன்னு இருக்கு இந்த அதுக்கு. அதனால இந்த இயற்கையோட மகனா மாற போறோம். நீங்க வந்துட்டு இப்போ தனியா வந்தீங்கனாலும் இல்லாட்டி கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி கூப்பிட்டு வந்தீங்கனாலும் அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரியல. என்ஜாய் பண்ணலாம். ஒதுக்கு போற நிறைய இருக்கு. அந்த மாதிரி விஷயத்துக்கு வேணா என்ஜாய் பண்ணலாம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? மற்றபடி ஜாலியா டிராவல் பண்ணணும், இல்லை ட்ரெக்கிங் பண்ணணும், ஹைக்கிங் பண்ணணும் அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா பப்ளிக் பிளேஸ் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற முகேஷ் சேனலை பார்த்து விடுங்க. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ? சரி மோகன் சொல்ல எப்படி இருந்துச்சு? செம்மவா இருந்துச்சு. பெங்களூர்ல செம்ம பிளேஸ், அதுவும் இடன் பிளேஸ். இந்த இடன் பிளேஸுக்கு ஜாலியா வரலாம். ஆமா ஒரு 100 பேர் 150 பேர் வருவாங்க. எல்லாமே வந்து இன்னைக்கு வீக்கெண்ட்ன்றதுனால தான் இவ்வளவு வீக்கெண்ட்றதுனால தான். வீக்கெண்டு இல்ல நார்மல் டேஸ்ல எல்லாம் இவ்வளவு எல்லாம் வாய்ப்பே இல்ல. மேக்சிமம் எப்படியும் இன்னைக்கு ஒரு 100 பேர் வந்திருக்க மாட்டாங்க. 100 பேர் வந்திருப்பாங்க. பட் நார்மல் டேஸ் வந்துட்டு இவ்வளவு க்ரௌடெல்லாம் இருக்காது. சிம்பிளா சொல்லணும்னா இது எப்படி சொல்றது, ஃபால்ஸ் வந்து ஒரு 4 லேயரா இருக்கு. டவுன் லேயரு, மிடில் லேயரு, அப்பர் லேயரு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. மிடில் லேயர்ல தான் கும்பல் இருக்கு, அப்பர் லேயர்ல கும்பலே கிடையாது. ஒரு பசங்க மட்டும்தான், 10 பேர் தான் இருப்பாங்க, அவ்வளவுதான். மோஸ்ட்லி என்ன சொல்றது, கொஞ்சம் ஹைக்கிங் பண்ணி மேல ஏறி வர்றவங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கு. ஆனா வலிக்கு விட்டா போக வேண்டியதான் ஒரேடியா மேல. நிஜமா அங்க பாரியா எவ்வளவு நம்மளே இவ்வளவு வாட்டி வலிக்கு விட்டுக்கிட்டு வந்தோம். இது கூட நம்மளுக்கு எங்க சைட்ல பாதை இருக்கு, எங்க சைட்ல பாதை இல்ல, வலிக்கிட்டு வாரிட்டு விழுவ வேண்டியதா இதுல இருந்து இறங்குறப்ப. பட் இது மாதிரி கொஞ்சம் ஹிடன் பிளேஸ் அப்படின்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி இருக்கிற ஃபால்ஸ் இந்த மாதிரி வர பிளேஸ்லாம் வர பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். புது பாதையா? ஆல்ரெடி கூட்டு வந்த பாதைக்கு எங்க பழைய பாதைக்கே நாக்கு தள்ளுது. இதுல புது பாதை அப்படியே அந்த ஃபால்ஸை பிடிச்சி அப்படியே மலை ஏறி தண்ணியா நீ மேலைக்கு போயிட்டேன். நானும் அப்படி வந்திருப்பேன். ஆனா சரி எல்லாத்தையும் எடுக்கணும். அதனால வர்மாவை கூட்டு வர்றது கஷ்டம். இப்படி போறோம். ஏன் புது பாதை வேணாமா? இல்ல அது சறுக்கிட்டு போக வேணாம். நம்ம சீப்பா இருக்கு, வேண்டாம் சொன்னா கேளு. ரொம்ப இவன் இந்த பாதையெல்லாம் கூட்டு போறேன்னா இது ஏதோ குணா கேவ் மாதிரி இருக்கு. உள்ள போயிட்டு சுபாஷே அப்படின்னு தான் கத்தணும். நாங்க நார்மல் பாதையிலே போறோம். சுபாஷ் நாங்க நார்மல் பாதையிலே போறோம். ஏன்னா உயிர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதானே இந்த மாதிரி வீடியோ போட்டு உங்களை என்டர்டெயின் பண்ண முடியும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி சொல்லு, உனக்கு இந்த இடத்துக்கு வந்தது எப்படி இருக்கு? உன்னோட மைண்ட் செட்ல எப்படி இருக்கு? ஒர்த்தா இல்லையா?
நம்ம என்ஜாய் பண்ணோமா இல்லைன்னு என்ஜாய் பண்ணோம் இல்லையா? சூப்பரா என்ஜாய் பண்ணுவோம். பெங்களூர் வந்து 2 இயர்ஸ் ஆகுது சரியா, எல்லாருமே அவ்வளவுதான். 2 இயர்ஸ்ல இந்த ஒரு சர்டைன் ஏரியா, அந்த ஏரியாக்குள்ளேயே சுத்தி பார்த்து இந்த டிமார்ட் மால்ஸ் அது இதுன்னு அவ்வளவுதான் நம்ம சுத்தி இருக்குமே. அதிகமா இது மாதிரி அவுட்டிங் இதெல்லாம் வந்ததே இல்லை. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுக்கு சீரியஸ்லி ரொம்ப ஒரு ஒர்த்தான பிளேஸ். இல்லைன்னா பெங்களூர்ல இப்படி ஒரு இடம் இருக்கு நான் எதிர்பார்க்கல. இல்ல நான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது பெங்களூர் சிட்டி தான். பட் பெங்களூருக்கு அவுட் சைடுல இப்படி ஒரு பிளேஸ் இருக்கும். குற்றாலத்தோட வைப்ஸ். ஆனா நம்மளுக்கு அந்த ட்ரெக்கிங்கு அது கொஞ்சம் நல்லா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி நல்லா இருக்கு, ஜாலியா. என்ன கிடைக்கிற சந்தெல்லாம் முடிச்சு போனாலும் ஃபால்ஸ்க்கு போயிடலாம், அப்படி ஒரு இடம். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. கொஞ்சம் நம்ம ஆளுங்க எல்லாம் பக்தி மயம்ல எல்லாம் அதிகமா இன்வால்வ் ஆகும் நம்ம பசங்க. இல்ல நம்மளும் ஒரு டயத்துல திருவண்ணாமலை போறோம். இவர் நடப்பாரு 14 கிலோமீட்டர் நடப்பாரு, அந்த கிரிவலத்தை சுத்துவாரு. சுத்திட்டு இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்க கண்டிப்பா போறோம். உங்களுக்கு திருவண்ணாமலை நாங்க போறோம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாங்களும் போறோம். எக்ஸ்பெக்ட் எல்லாம் பண்ணாதீங்க. இங்க நிறைய அமுகு டுமுகு அமால் டுமால்